சில மனிதர்கள் பிறக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். ஆனால் மிக சிலர் மட்டுமே தாங்கள் வாழ்ந்த காலத்தையே அர்த்தமுள்ளதாக்கி தலைமுறைகள் பேசும் ஒரு வரலாறாக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட அரிய மனிதர்களில் ஒருவர் மூதறிஞர் ஐயா ஜி ராஜன் அவர்கள். 1935 ஆண்டு ஏப்ரல் 24 பிறந்த அவர் தனது 90 ஆண்டுகால வாழ்க்கையை தனக்காக அல்லாமல் இந்த பெருமை மிகு சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தவர் என சொன்னால் அது மிகையாகாது. ஐயா ராஜன் அவர்கள் திருவாரூர் அரசு உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்று திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் வரலாறு பாடப்பிரிவில் சிறந்து விளங்கி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் விருதை பெற்றார். அதன் பின் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று மாணவ பருவத்திலேயே தலைமை பொறுப்புகள், விளையாட்டு, NCC, நிர்வாகம் என பல துறைகளில் தன்னுடைய திறமையை நிரூபித்தார். வழக்கறிஞராக உருவான ஐயா ராஜன் அவர்களின் அலுவலகம் ஒரு சாதாரண அலுவலகமாக அல்லாமல் எதிர்கால நீதிபதிகளை உருவாக்கிய ஒரு கல்விக்கூடமாக இருந்தது. அவரிடம் பயிற்சி பெற்ற பல ஜூனியர்கள் பின்னாளில் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்ந்தனர். அது ஒரு வழக்கறிஞரின் வெற்றியாக மட்டுமல்லாமல் ஒரு ஆசிரியரின் வெற்றியாகவும் இருந்தது. அரசு வழக்கறிஞராக 8 ஆண்டுகளும், பார் கவுன்சில் தலைவராக சில காலமும், துணைத் தலைவராக 4.5 ஆண்டுகளும் பணியாற்றியுள்ளார். நீதிக்காக அயராது போராடிய ஐயா ராஜன் அவர்களை இந்த பதவிகள் மட்டும் பெருமைப்படுத்தவில்லை. மாறாக அவர் செய்த மனிதநேய செயல்கள்தான் இன்று அவரை மக்களின் இதயத்தில் நிலைத்திருக்க செய்திருக்கின்றன. ஆம், தனது சொந்த ஊரான மழையூரை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. பள்ளிகளை தத்தெடுத்தார், மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கினார், ஏராளமான போட்டிகள் நடத்தி பரிசுகள் கொடுத்தார், ஏழை மக்களை படிக்க வைத்தார், அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தார், மருத்துவ முகாம்கள் நடத்தி அவர்களின் உடல் நலம் காத்தார். ஐயா ராஜன் அவர்களுக்கு உதவி என்பது ஒரு நிகழ்ச்சியாக அல்லாமல் அது ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற உயர்ந்த சிந்தனையை வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்திய மனிதர் அவர். ஆன்மீகத்திலும் தேடல் கொண்ட அவர் இந்தியாவில் அனைத்து ஜோதிலிங்கங்களையும் தரிசித்து தனது ஆன்மீக அனுபவங்களை இறைவனடி தேடி என்ற சிறப்புமிக்க நூலாக உலகத்திற்கு வழங்கினார். அதே நாளில் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை தலைவராக கொண்டு இந்திய ஜனநாயக கட்சி என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது. அரை நூற்றாண்டு காலமாக பார்க்க உள்ள சமுதாய பணியில் திரு அருணாச்சல உடையார், திரு MPV ராமசாமி உடையார், திரு சவுந்தரராஜன் மூப்பனார் மற்றும் திரு கோவை தம்பியாரை தொடர்ந்து டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களோடு பல்வேறு உயரிய பொறுப்புகளில் பணியாற்றி சங்க தூய்வின்றி தொடர முழு முதற் காரணமாக விளங்கிய பெருமைக்குரிய பெருமாகனார் தான் ஐயா ஜி ராஜன் அவர்கள். பாரி நற்பணி மன்றம் என்ற புரட்சிகர அமைப்பை தொடங்குவதற்கு முழு முதல் காரணமாக அமைந்தவர் திரு ராஜன் அவர்களின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு 24/4/2024 அன்று மத்திய அரசு அஞ்சல் துறை சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. ஐயா ராஜன் அவர்களை இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள செய்த நமது உத்தம தலைவர் மாண்பமை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அவருக்கு பார்க்கவ ரத்னா என்ற பட்டத்தையும், அவரது துணைவியார் திருமதி சத்யபாமா அவர்களுக்கு பார்க்கவ மாமணி என்ற பட்டத்தையும் கொடுத்து பெருமைப்படுத்தினார். நமது மாண்புமிகு ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் குடும்ப உறவில் சம்பந்தி என்ற உறவை தாண்டி அவரின் உற்ற இணைபிரியா நண்பர், அவருக்கான சிறந்த ஆலோசகர், பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஐயா ராஜன் அவர்கள். நம்பிக்கையால் கட்டி எழுதப்பட்ட இவர்களின் நட்பு மரியாதையால் நிலைத்து பொதுநல சேவையால் உயர்ந்தது. நமது பாரிவேந்தர் ஐயாவின் உயர்வில் மட்டுமல்லாது இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நமது இளைய வேந்தரின் வளர்ச்சியிலும் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்தவர் ஐயா ராஜன் அவர்கள். அவரின் உயரிய சிந்தனைகள் இளைய வேந்தரின் வாழ்க்கையையும் பட்டி தீட்டியது என்றால் அது மிகையாகாது. தொழில், அரசியல், வாழ்வியல் என இளையவேந்தர் அவர்களின் முக்கிய செயல்பாடுகளில் ஐயா ராஜன் அவர்களின் பங்கு முக்கியத்துவம் பெற்றது. உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தரின் வாழ்க்கையிலும் கடக்க முடியாத ஒரு மைல்கல்லாக விளங்கினார் மூதறிஞர் ராஜன் அவர்கள். இன்று ஐயா ராஜன் அவர்கள் நம்மிடையே உடலோடு இல்லை, ஆனால் அவர் உருவாக்கிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர் வழிநடத்திய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர் விதைத்த மனித நேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது.
எத்தனை பேரின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றினான் என்பதுதான் உண்மையான வரலாறு. அந்த வரலாற்றை எழுதிய மனிதர்தான் மூதறிஞர் ஐயா ஜி ராஜன் அவர்கள். அவரது மறைவு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, சட்டத்துறைக்கும் சமுதாயத்திற்கும் பார்க்கவகுல மக்களுக்கும் அவரை அறிந்த ஒவ்வொரு இதயத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கொரு பாடம், அவர் செய்த சேவைகள் நமக்கொரு வழிகாட்டி. அவர் விட்டு சென்ற மனித நேயத்தினை நாம் ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் கடத்த உறுதியேற்போம். 2014ஆம் ஆண்டு ஐயாஜி ராஜன் அவர்களின் 80வது அகவை தினத்தில் ஐயா பாரிவேந்தர் எழுதிய வாழ்த்து கவிதைப்படி சொல்ல வேண்டுமானால், திறந்த ஒரு புத்தகமாய் தினமுமே மனம் திறப்பேன். அத்தனை சுமைதனையும் அப்படியே நீ சுமந்தாய். சங்கத்தை காப்பாற்ற சகலமுமாய் நீரிருந்தீர். துவக்கி வைத்த அன்று முதல் துவளாமல் நாம் மட்டும் இணையாக நாடெல்லாம் இனிதே பயணித்தோம். மூதறிஞர் ஐயா ஜி ராஜன் அவர்களுக்கு புகழ் வணக்கம்.